வணக்கம் நண்பர்களே. நான் அடிமை இல்லை. விஜய் முழங்கிட்டார். மாமல்லபுரத்துல செயல் வீரர்கள் கூட்டத்துல தெரிக்க விட்டுட்டார். ஏதோ அழுத்தத்தில் இருக்காரு அப்படி நிறைய பேர் சொன்னாங்க. அவரும் சொன்னாரு, ஆமா அழுத்தம் தான். ஆனா மக்களுக்கு அவரை ஆட்சியில் அமர்த்த வேண்டிய அழுத்தம் இருக்கான். திமுக அண்ணா திமுகவை தெரிக்க விட்டுட்டாருங்க. என்ன சொன்னாரு? வழக்கம் போல சொல்ற மாதிரி தீய சக்தின்ட்டு அண்ணா திமுகவை ஊழல் சக்தி அப்படின்ட்டாரு. டைரக்டா அண்ணா திமுகவை இப்படி அட்டாக் பண்ணதுதான் முதல் முறை. டைரக்ட் அட்டாக் பண்ணிட்டாரு. ஏன்னா தேர்தலுக்கான லைன்ஸ் எல்லாம் டிரா ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட போர்க்களத்துக்கு தேர்தல் என்ற போர்க்களத்திற்கு போக வேண்டிய நிலை எல்லா கட்சிகளுக்கும் வந்துருச்சு. அதிமுக பாஜக அணி ஓரளவு செட்டில் ஆயிடுச்சு. இன்னும் ஒன்னு ரெண்டு கட்சி தேமுதிக தான் இந்த பக்கமா அந்த பக்கமா நினைச்சிட்டு இருக்காங்க. அநேகமா அந்த பக்கம் போயிடுவாங்க மாதிரி தெரியுது. திமுக இந்த பக்கம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. விஜய்க்கு கூட்டணி அமையாதுங்கிற மாதிரி தெரியுது. அமையறதுக்கிற வாய்ப்பு இல்லை. அதையும் பேசிட்டாரு. விஜய் இப்பதான் வந்திருக்கிறாரு, கூட்டணி அமையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவருக்காக நமக்காக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னா நீங்க கவனிக்கணும். நமக்காக அப்படின்னா நம்ம கூட்டத்திற்காக, செயல் வீரர்களுக்காக, இந்த புஷியானதுக்காக, ஆதவ அர்ஜுனுக்காக, செங்கோட்டையனுக்காக, இல்ல அருண்ராஜுக்காக அப்படின்னு பொருள் கொள்ளக்கூடாது. நமக்காக அப்படின்னா அவருக்காக பொருள். அவருக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட் பொலிட்டிஷியனுங்க, ஒரு இன்டெலிஜென்ட் ஆக்டருங்க. அவரை மக்கள் எப்படி உயர்த்தி கொண்டு வந்துட்டாங்க. எப்பவுமே இவருக்கு என்ன ஆதரவு இருக்கு, விஜயை போய் ஆதரிக்கலாமா அப்படின்னு 30 வருஷமா போராடி இருக்கிறத சொல்றாரு. ஏன்னா இந்த அளவுக்கு மக்கள் உயர்த்தி இருக்காங்க. வந்த காலத்திலிருந்து அவரை குறை சொல்லி ஒதுக்க பார்த்த ஒரு கூட்டம் அவரை பார்த்து வியக்கும் அளவுக்கு செஞ்சிட்டாரு. அது மக்களுடைய ஆதரவு செஞ்சிருக்கிறார் அப்படின்னு நினைவுபடுத்துறாரு. ஐயா, என்னை சாதாரணமா ஒழிக்க பார்த்தாங்க, மேல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு மக்களுக்கு நினைவுபடுத்துறது மட்டும் இல்லாம இந்த செயல் வீரர்கள், அப்புறம் இந்த டெபுட்டிஸ், செயலாளர், அந்த செயலாளர், ஏ செயலாளர், பி செயலாளர், சி செயலாளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் ஞாபகப்படுத்துறாரு. என்னன்னா அவருடைய முகத்திற்காகத்தான் மக்கள், நமக்கு அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவருக்கு, அவருடைய முகம் பார்த்து மக்கள் ஓட்டு போடுவார்கள் அப்படின்னு பல முறை அவர் பதிவு பண்ணிட்டாரு. இதன் மூலமாக தமிழ்நாட்டின் பெரிய கட்சிகள் மீண்டும் ஒரு முறை அதிர்ந்து போய்விட்டன. அந்த முகத்தை பார்த்து தாங்க பயப்படுறாங்க. இல்லாட்டி கண்டுக்காம விட வேண்டியது தானே. ஆனா விட மாட்டேங்கிறாங்கல்ல. அதை நினைவுபடுத்த வந்தார் விஜய். அவர் ஒவ்வொரு முறை ஒரு மேடை ஏறும் பொழுதும் அவருடைய வாக்கு சதவீதம் 2% உயர்கிறது என்பது எங்கள் கணக்குங்க. அவருடைய எதிரிகள் கூட அவருக்கு 20% சாதாரணமா சொல்றாங்க. 20%னா எவ்வளவு ஓட்டு வரும் நீங்க பாருங்க. நம்ம நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான், நாம் தமிழர் கட்சிக்கு கிட்டத்தட்ட 8.4% இருக்கு. அதுவே 35 லட்சம் வாக்குகள். அது 20% ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 85-90 லட்சம், 1 கோடி அளவுக்கு வந்துடும். 1 கோடினா பதிவாகின்ற வாக்குகளில், பதிவான வாக்குகள்ல கிட்டத்தட்ட 1/4% மேல வந்துருச்சுன்னா 1/4% இடம் வந்துருமா, 50 இடம் வந்துருமா அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. அவர் 6 இடம் ஜெயிச்சாலும் இல்ல 40 இடம் ஜெயிச்சாலும் மற்ற கட்சிகளை பலவீனப்படுத்தக்கூடிய சக்தியாக உருவெடுத்து விடுவார். இன்னும் அவருடைய பேச்சை கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமாக தேர்தலுக்கு 3 மாசம் இருக்குன்னு சொல்றாங்க, 2 மாசம் கூட இருக்குன்னு சொல்றாங்க. லைட்டா அப்படி விட்டுட்டு போறாரு பாத்தீங்களா? ஏன்னா திடீர்னு தேர்தலை ஒரு ஏப்ரல் மாசமே மார்ச் மாசமே அறிவிச்சு ஏப்ரல் முதல் வாரத்திலே வச்சுட்டாங்கன்னா விஜய்க்கு பிரச்சாரம் பண்றதுக்கான டைம் ரொம்ப கம்மி, 2 மாசம் தான் இருக்கும். ஆனா அது எப்படி அவர் கால்குலேட் பண்ணி அது எக்ஸிக்யூட் பண்ணாருன்னா, நீங்கள்லாம் நல்லா உழைக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா அவருக்கு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பெயர் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட 10 இடம் தான் போகக்கூடிய சூழல் இருக்கும். அவர் மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி தினந்தோறும் அந்த வேன்ல உட்கார்ந்துட்டு போய் முழங்கக்கூடிய அளவுக்கான ஒரு அனுபவம் கொண்டவர் அல்ல. அவர் ஒரு இடத்துல முழங்கினாவே கிட்டத்தட்ட 10 ஊருக்கு கேட்கும். அது மட்டும் இல்லாம மொபைல்ல பார்த்துக்கிட்டு உலகமே அவருடைய பேச்சை காட்டு அதிரும். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நடிகருக்கு, ஒரு சூப்பர் ஸ்டார் அளவுக்கு இணையான நடிகருக்கு, வசூலி சாதனை படைக்கின்ற விஜய் மாதிரியான ஒரு நடிகருக்கு ரொம்ப அழகா தெரியும். அந்த கணக்கு வச்சுக்கிட்டு தாங்க அவர் நேரடியா பேசுறாரு. அந்த பேச்சை வைத்துக்கொண்டு இந்த செயல் வீரர்களை கொந்தளிக்கிறாங்கல்ல, போய் அவங்க தொகுதிகளை கொந்தளிங்க அப்படின்னு அவரு நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விடுறாரு, தூண்டி விடுறாரு. மக்களும் தூண்டப்படுகிறார்கள். எல்லார்கிட்டையும் யாருகிட்ட பேசினாலும் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீட்லயும் 2 ஓட்டு இருக்கு. அவருடைய எதிரிகள் கூட அதை தான் சொல்றாங்க. இதன் மூலமாக இந்த அரசியல் எப்படி மாறி வருகிறது என்பதை பதிவு செய்கின்றோம். அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். விஜயோட பேச்சு எதை காண்பிக்கிறது என்றால், அதிக அளவுக்கு பாஜகவை தாக்கவில்லை. பாஜகவை தாக்கல அப்படின்னா கை குலுக்கிறான்னு அர்த்தம் கிடையாது.
அவர் நல்லா கவனிக்கணும். அவரை பாஜக தான் ஏதோ நெருக்கடியில் தள்ளி இருக்கிறது தொடர்ந்து ஊடகங்களில் வருகின்ற பேச்சாக இருக்கிறது. ஏதோ சிபிஐ வைத்துக் கொண்டு பாஜக அவரை திருகுகிறது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவர் சிபிஐ அலுவலகத்துல அவருக்கு ரொம்ப பாராட்டு, அப்படியே ஃபேன்ஸா இருந்தாங்க அப்படின்னு உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் நமக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம பத்திரிகைகளும் அதை போட்டு தாக்கி இருக்குங்க. அவர் கூட போட்டோ எடுக்க கூட விரும்பினாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய ஃபேன் பேஸ் டாப் டு பாட்டம் காஷ்மீர்லிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் விரிந்து கிடக்கின்றது. இதை பயன்படுத்தி கொண்டு தமிழக மக்களுடைய அந்த தாகத்தை, ஒரு மாற்று சக்திக்கான வேகத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது அவர் போட்ட கணக்கு. அதுல வந்துதான் இந்த தமிழக வெற்றி கழகம். அது தேர்தலில் ஒரு முழுமையான வெற்றி கொடுக்கும்னு நம்புறாரு. இதன் மூலமாக ஆட்சிக்கு வந்துட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை முழுக்க விஜய்க்கு இருக்குமாங்கிறது சந்தேகம். விருப்பம் வேறு, நம்பிக்கை வேறு. முழுக்க முழுக்க விருப்பம் இருக்கிறது. அது மெட்டீரியலைஸ் ஆகுமா? எப்படியாவது 2 திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்தி விட வேண்டும் என்ற நோக்கம் அவருடைய பேச்சுல நல்லா தெரியுதுங்க. அவருடைய இந்த பேச்சுல அவர் பேசினது ஊழல் வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னார். எதுக்குங்க லஞ்சம் வாங்கணும்? மாற்றமே இல்லை, அதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஒரே நாள மாத்த முடியுமா? இது முதல்வன் சினிமாவா அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு நல்லா கவனிங்க. இட்ஸ் எ ப்ராசஸ் அப்படிங்கிறாரு. புரியுதா? மெதுவா தாங்க மாத்த முடியும்னு சொல்றாரு. என்ன பண்றது? நம்ம மக்கள், நம்முடைய அமைப்பு சிஸ்டம் சரியில்லை. ரஜினி என்று சொன்னார் அல்லவா, அதைத்தான் கொஞ்சம் மாற்றி விஜய் சொல்கிறார். சிஸ்டம்னா எல்லாம் தாங்க. அரசியல்வாதிகள், அதிகாரிகள், ஏன் நம்மை போன்ற பொதுமக்கள் கூட இந்த ஊழலுடைய சங்கிலியில் தப்பிக்க முடியாதபடி மாட்டிருக்கிறார்கள். அவர்களை மெதுவாகத்தான் மீட்டெடுக்க முடியும் என்ற உண்மையை புரிந்து கொண்டுதான் விஜய் சொல்கிறார். அதை மக்கள் நம்புவார்கள் என்று அவர் நம்புகிறார். மக்களை தான் மாற்றம் வேண்டும் நினைக்கிறாங்க. மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அவருக்கு ஆதரவாக இன்று 20% இருப்பதாக அவருடைய எதிரிகளே கூறுகிறார்கள். அவர் அப்ப 40 நம்ப மாட்டாரா? அவருடைய தொண்டர்கள் நம்ப மாட்டாங்களா? அந்த செயல் வீரர்கள் அந்த டவல் எடுத்து, அந்த கொடி எடுத்து ஆட்டுன்னு ஆட்டி விசில ஊதி தள்ளினாங்களே, ஊதவே முடியாத அளவுக்கு ஆயிப்போச்சான். நிறைய விசில ஊதி அதுல சத்தம் வர மாதிரி ஆயிப்போச்சு. அதனால ஒவ்வொருத்தரும் 4-5 விசில் வாங்கி வச்சிருந்தாங்கன்னு நம்ம போன இங்க ரிப்போர்ட்டர் சொல்றாங்க. ஏன்னா அப்படி ஊதுறாங்க. இந்த ஊதி தமிழ்நாட்டுல விசிலே பற்றாக்குறை வந்துருச்சுன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணியே சொல்றாங்க. இப்போதான் விசிலுக்கான தயாரிப்பு தான் அதிகம் போயிட்டு இருக்கான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோகம் இருக்கு. ஏன் மோகம் இருக்கு? விஜய் பார்த்து ஏன் மோகம் கொள்கிறீர்கள்? ஒரு நடிகன் வந்து ஆட்சி செலுத்த வேண்டுமா? இப்படி எல்லாம் கேட்கிறவங்க எத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒரு நடிகன் ஒரு அரசியல்வாதியாக பெரிய உருவெடுத்து வந்து அச்சுறுத்தல் கொடுக்கும் வரை அவர் எதிர்த்தவர்கள் கடந்த 30 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இன்று எதிர்த்து என்ன பிரயோஜனம்? ஒரு மாற்று சக்தியாக உருவெடுத்து விட்டார். அவருக்கு நல்லா தெரியுது, தன்னுடைய சக்தி நல்லா தெரியுது. எப்போதும் பேசுகின்ற நம்பிக்கையிலிருந்து மாறி கொஞ்சம் எக்ஸைட்டடாக விஜய் பேசினார். எப்பவும் நம்பிக்கையோடு பேசுவார். நம்பிக்கை போய்விட்டது அர்த்தம் அல்ல. அவருக்கு நாள் கம்மியா இருக்கு, இது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பதற்றம் அவர்கிட்ட இருக்கு. நல்லா கவனிக்கணும். திமுக, அண்ணா திமுக இதை பார்த்து கொஞ்சம் அவங்க புன்சிரிக்கிறாங்க. பாப்பா, இன்னைக்கு வந்த ஒரு அரசியல்வாதி இன்னும் தேர்தலுக்கு நாள் கம்மியா தான் இருக்குன்னு சொல்லும் போது என்ன பதறாரு அப்படின்னு திமுக, அண்ணா திமுக யோசிக்கிறாங்க. இது போதும். பெரிய கட்சிகள் எல்லா மட்டத்திலும் அவர்களுக்கு செயலாளர்கள் எல்லா கீழ் மட்டத்தில் இருக்காங்க. போக வேண்டியதை போக வைக்கிற அளவுக்கான சக்தி அவர்கிட்ட இருக்கு. மிகப்பெரிய அளவுக்கான மெக்கானிசம் அவங்ககிட்ட இருக்கு. அந்த கட்சிகளின் எந்திரம் மிக மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது விஜய் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னு இந்த 2 கட்சிகள் நினைக்கிறாங்க. மக்கள் மாத்தி யோசிப்பாங்க அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. அடுத்த சில வாரங்கள் அவர் என்ன முடிவெடுக்க போறாரு, எப்படி பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாரு அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அரசியல் உண்மையாவே சூடு பிடிச்சிருக்கு. நன்றி, வணக்கம்.